அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க லேக்கு இல்லைன்னா டஸ்ட்பினில் போட்டுருவா. சின்ன குழந்தைங்கள்லாம் காணாமல் போகிறதுனால அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் சைடில் அந்த டஸ்ட்பின்லலாம் டெட் பாடிஸ் இருக்கிறத பார்த்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் உடனே அவங்க டீம் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் யார் அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டமாரா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த இன்னொரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இன்வைட் பண்ணி எல்லா குழந்தைங்களையும் கொண்டா மாதிரி கொன்று அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டு அந்த போன்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து பேக் பண்ணி எப்போதும் போல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கும் போது எதிர்ச்சியாக ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்துடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது, கெட்ட வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுமே உடனே டமாராவோட வீட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. பட் டமாராவோட வீட்டில் ஒரு பிளட்டு இல்லை, அந்த குழந்தைங்களை கொண்டதுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை. போலீஸ் டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கடையிலேருந்து மீட் வாங்கியிருக்கலாம், அந்த வேஸ்ட்டை தான் கீழே போட போயிருக்காங்க போல், அதை பார்த்தா வந்து நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ திடீர்னு அங்கேருந்து இன்னொரு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க, டமாராவோட வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரி கிடச்சிருக்கு